ஆப்பிள் கேட்டாலே போதும், உலகின் மிகப்பெரிய கம்பெனிகள்ல ஒன்னு. இப்போ அங்க ஒரு மிகப்பெரிய தலைமை மாற்றம் நடக்க போகுது. ஸ்டீவ் ஜாப்ஸ், அப்புறம் டிம் குக். சரி, அடுத்தது யாரு? வாங்க ஆப்பிளோட இந்த புது சகாப்தத்துல என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பாப்போம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. $4 ட்ரில்லியன். சும்மா சொல்லல, 4 ட்ரில்லியன். இது ஏதோ ஒரு கம்பெனியோட மதிப்பு மட்டும் இல்லங்க. நிறைய நாடுகளோட மொத்த பொருளாதாரத்தை விட இது அதிகம். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தோட தலைமை மாறும்போது அதோட தாக்கம் உலக அளவுல எப்படி இருக்கும்னு. இப்போ இந்த சிம்மாசனத்துக்கு ஒரு புது தலைவர் வரப்போறாரு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, வாங்க கொஞ்சம் ஆழமா உள்ள போலாம். முதல் பகுதி, ஆப்பிளோட இந்த புது தலைவர் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன சொல்லுது? சிம்பிளா சொல்லணும்னா, மாற்றம் இதுதான். இப்போ சிஇஓவா இருக்கிற டிம் குக் நிர்வாகத் தலைவரா, அதாவது எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா ஒரு புது பொறுப்புக்கு போறார். அவருக்கு பதிலா ஜான் டர்னஸ் தான் இனிமே ஆப்பிளோட புது சிஇஓ. இது எப்ப நடக்கும்னா 2026 செப்டம்பர் 1 இது ஒண்ணு திடீர்னு எடுத்த முடிவில்ல, ரொம்ப நாளா அழகா திட்டமிட்டு செய்யற ஒரு விஷயம். சரி, ஜான் டர்னஸ் வர்றாரு. ஆனா போறது யாரு? டிம் குக். இந்த மாற்றத்தை ஏன் ஒரு சகாப்தத்தோட முடிவுன்னு சொல்றாங்க? முதல்ல டிம் குக் ஆப்பிளுக்காக என்ன செஞ்சிருக்காருன்னு ஒரு சின்ன ரீவைண்ட் பண்ணி பாத்துருவோம் வாங்க. நினைவிருக்கா? ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அப்புறம் 2011 பொறுப்பேற்றவர் தான் டிம் குக். சொல்லப்போனா ஆப்பிள அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் மியூசிக், ஐக்ளவுட் மாதிரி சேவைகள், அப்புறம் நம்ம கையில கட்டுற ஆப்பிள் வாட்ச் மாதிரி சாதனங்கள், இந்த 2 பிரிவுகளையும் ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாத்தினதே டிம் குக் தான். அவரோட வெற்றிக்கு இது ஒரு உதாரணம். 2011 ஆப்பிளோட மதிப்பு எங்க இருந்துச்சு, இன்னைக்கு $4 ட்ரில்லியன் எங்க நிக்குதுன்னு பாருங்க. இந்த வளர்ச்சி, அடேங்கப்பா! இத பாக்கும்போதே புரியுது அடுத்து வர சிஇஓவோட வேலை எவ்ளோ பெரிய சவால் நிறைஞ்சதுன்னு. ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல இந்த கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். யார் இந்த ஜான் டர்னஸ்? வெறும் ஒரு மேனேஜர் இல்லாம ஒரு இன்ஜினியர் தலைமை பொறுப்புக்கு வர்றது ஆப்பிளோட எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? டர்னஸ் வெளியிலிருந்து வந்தவர் இல்ல, ஆப்பிள் குழியையே வளர்ந்தவர். கிட்டத்தட்ட 25 வருஷமா அங்கதான் இருக்காரு. ஆப்பிளோட முக்கியமான தயாரிப்புகள், நம்ம யூஸ் பண்ற ஐபோன், ஐபேட், ஏர்பாட்ஸ்னு எல்லாத்துக்கும் இவர்தான் ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் தலைவர். அதுலயும் முக்கியமா ஒரு பெரிய சாதனை இருக்கு. இன்டெல் சிப்புகளை தூக்கிட்டு ஆப்பிளோட சொந்த M1, M2 சிலிகான் சிப்புகளுக்கு மாறினாங்க இல்லையா, அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை அவ்வளவு அழகா வழிநடத்தியவர் இவர்தான். அதனால அவரை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அவர் ஒரு அசல் ப்ராடக்ட் அண்ட் இன்ஜினியரிங் லீடர். வெறும் நிர்வாகம், ஆபரேஷன்ஸ் மட்டும் இல்லாம டெக்னாலஜியோட ஆணிவேர் தெரிஞ்ச ஒருத்தர். இது ஆபரேஷன்ஸ்ல பெரிய கில்லாடியான டிம் குக்கிலிருந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுது. ஆனா அவருக்கு முன்னாடி ஒரு இமயமலை அளவுக்கு ஒரு சவால் காத்துட்டு இருக்கு. இப்போ டெக் உலகமே அதை சுற்றி தான் இயங்கிட்டு இருக்கு. ஆமாங்க, அந்த சவால் வேற எதுவும் இல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI புரட்சி தான். இதுதான் ஜான் டர்னஸ் சந்திக்க போற முதல் மற்றும் மிகப்பெரிய சோதனை. இந்த துறையில ஆப்பிள் என்ன செய்ய போகுதுன்னு ஒட்டுமொத்த உலகமும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கு. ஏன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஓப்பன் ஏஐன்னு மத்த கம்பெனிங்கள்லாம் ஏஐ பந்தயத்துல ரொம்ப தூரம் முன்னாடி போயிட்டாங்க. ஆப்பிள் இப்போதான் அவங்கள பிடிக்கிறதுக்கு ஓட ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பெரிய கேட்சப் விளையாட்டு மாதிரி. அப்போ இந்த பெரிய ஏஐ சேலஞ்ச டர்னஸ் எப்படித்தான் எதிர்கொள்வார்? அவரோட பின்னணியை வச்சு பார்க்கும்போது ஆப்பிளோட புது கேம் பிளான் என்னவா இருக்கும்? டர்னஸோட திட்டம் ஒரு 3 விஷயங்களை மையமா வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. நம்பர் 1, ஹார்ட்வேர்ல கவனம். அதாவது இன்னும் பவர்ஃபுல்லான சிப்ஸ், இன்னும் சூப்பரான டிவைஸ். நம்பர் 2, கட்டுப்படுத்தப்பட்ட AI. மத்தவங்க மாதிரி ஆன்லைன்ல இல்லாம நம்ம போன்லயே வேலை செய்யற, நம்ம பிரைவசியை மதிக்கிற AI ஆப்பிள் தயாரிப்புகளுக்குள்ளேயே கொண்டு வர்றது. நம்பர் 3, பெரிய புரட்சி பண்றதை விட இருக்கிற விஷயங்களை படிப்படியா மெருகேத்துறது. இதுதான் ஆப்பிளோட பாரம்பரியமான வழக்கம் இல்லையா? ஆனா இந்த மாற்றத்தை சுற்றி பல முக்கியமான கேள்விகளும் இருக்கு. உண்மையாவே ஏஐல ஆப்பிளால மத்தவங்களை ஜெயிக்க முடியுமா? இந்த மெதுவான அணுகுமுறையால புதுமைகள் குறைஞ்சிடுமோ? ரொம்ப முக்கியமா ஸ்டீவ் ஜாப்ஸ், டிம் குக் மாதிரி ஜாம்பவான்கள் விட்டு சென்ற அந்த இடத்த டர்னஸால நிரப்ப முடியுமா? ஏன்னா எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகம். சரி, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆப்பிளோட எதிர்காலம் எப்படி அமையலாம்? வரப்போற சில வருஷங்கள்ல ஆப்பிளுக்கு என்னென்ன வாய்ப்புகள், சவால்கள் இருக்கு? அப்போ கேள்வி இதுதான், ஆப்பிளின் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? ஆப்பிளுக்கு முன்னாடி 3 பாதைகள் இருக்கு. 1, பெஸ்ட் கேஸ், அவங்க ஏஐல ஜெயிச்சு ஒரு புது வளர்ச்சி பாதைக்கு போலாம். 2வது, பேஸ் கேஸ், இப்போ இருக்கிற இந்த பெரிய இடத்தையாவது தக்க வச்சுக்கலாம். 3வது, வர்ஸ்ட் கேஸ்,
அவங்க ஏஐல பின்தங்கி தங்களோட அந்த டெக் ராஜ்யத்தையே இழக்க ஆரம்பிக்கலாம். அடுத்த 2-3 வருஷத்துல இதுல எந்த பாதையில போறாங்கன்னு நமக்கு பதில் தெரிஞ்சிடும். ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர்கிட்ட இருந்து டிம் குக், இப்போ ஜான் டர்னஸ். ஆப்பிளோட வரலாற்றுல ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது. இந்த மாற்றம் அந்த நிறுவனத்தை எங்க கொண்டு போக போகுது, அதை பொறுத்திருந்து தான் நாம பார்க்கணும்.